ஆபிரகாமுக்கு கேத்தூரால்னு ஒருத்தி இருந்தான். இன்னொருத்தையும் திருமணம் முடிச்சு அவன் நிறைய பிள்ளைகள். ஆனால் ஈசாக்கு தான் அவனுடைய சொந்த வாரிசு. கேத்தூராளுக்கு அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபுக்கு, செகண்ட் ஒய்ஃப், அவளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிட்டார். சும்மா ஒரு 1000 2000 இன்னைக்கு காசுல மூத்தவை இலை எல்லாத்தையும் கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து போயிட்டு வாங்கய்யா, இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்னோட இருக்க வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு மகன் தான், அவன் ஈசாக்கு தான் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஈசாக்குக்கோ எல்லாவற்றையும் கொடுத்தார், கேத்துராளுடைய பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினார். இப்படி இயேசுவை தெரிஞ்சு வர்றவங்க உண்மையான விசுவாசத்துல இல்லாம இயேசுவை ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடுறவங்களுக்கு ஆண்டவர் ஏதோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிடுவாரு. ஆனா பரலோகத்துல இருக்கிற நித்திய ஜீவன் பிள்ளைகளா மாறுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்க ஈசாக்கா மாறினா மட்டும்தான் கிடைக்கும். உங்க பாவத்தை மன்னிச்சு உயிரோட எந்திரிச்சாருன்னு நீங்க நம்புனா நீங்க பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்க பிள்ளைகளா இருந்தா பரலோகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுடையது.